ஸோ அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து விஜயோட பயணம் பண்றது. இல்ல இவங்க ஏன்னா சொல்ற அது ஒரு மாதிரி பெரிய குழப்பமா இருக்கு. திருச்சி கிழக்கு இதெல்லாம். இல்ல அது பெரிய திருச்சி கிழக்குல அவரு ம். நிக்க போறதில்ல. நம்ம தாவேகா ம். வில் இருக்கிற சில முக்கியஸ்தர்கள்ட்ட நம்ம பேசணும். சரி. அப்ப என்ன சொல்றாங்க, இல்லங்க திருச்சி கிழக்குல அவர் நிக்க போறதில்ல. அப்படி ஒரு ஐடியாவே எங்களுக்கு இல்லன்ட்டாங்க. ம். அப்ப அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இவரு ஏதாவது தனிப்பட்ட முறையில ஃபோர்ஸ் பண்ணி அத வாங்கணும்னு நினைக்கிறாரான்னு நமக்கு புரியல. ம். அது ஒருவேளை அதற்கப்புறம் அது நடந்ததில் வெற்றியும் கூட அடையலாம். அது நமக்கு தெரியாது. ஓகே. இப்போ உள்ள ஆனால் சூழ்நிலைப்படி திருச்சி இப்ப கிழக்குல வாய்ப்பு இன்னைக்கு இல்ல. இருக்கிற சூழ்நிலை போய் நாம விசாரிச்ச வரைக்கும் ம். இதுதான் தகவல். ம். இன்னொன்னு அவர் முதல்ல தாவேகாவில் சேருவாராங்கிறதே நமக்கு டவுட்டா இருக்கு. அப்படி சொல்றீங்க. ஏன்னா அவருக்கு அந்த எண்ணம் இருந்தா கூட ம். தலைமையை வந்து என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. தலைமைங்கிறது அவர் சேர்த்துப்பாங்களான்னு கேட்குறீங்க. ஆமா. ம். ஏன்னா இப்ப அவர் வந்து ஒரு பிரபலமான நடிகரா இருக்காரு. ம். இன்னைக்கு அவருடைய உதவியோடு தாவேகாவை வளர்க்க வேண்டிய அவசியம் தாவேகாவுக்கு இல்ல. ம். அங்க ஒரே ஒரு பவர் பாயிண்ட் தான். ம். அது வந்து பவர் சென்டர் தான். ம். அது வந்து விஜய் தான். ம். ஸோ அதனால அங்க வந்து புதுசா ஒருத்தரை கொண்டு வந்து அவருக்கு தேவையில்லாம ஒரு வெயிட்ட குடுத்து, ம். நாளைக்கு என்னால தான் அந்த கட்சியே வளர்ந்ததுன்னு ஒரு வார்த்தைய சொன்னாங்கன்னு வைங்க. சரி. அது தேவையில்லாத சங்கடம். ம். அதனால அதற்கு பெரும்பாலும் முதல்வர் விஜய் சம்மதிக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க நினைக்கிறீங்க தாவேகாவுல விஜய் விருப்பப்பட்டு சேர்ப்பதற்கான வாய்ப்பு இல்ல ராகவ லாரன்ஸ். பெரும்பாலும் கிடையாது. ம். ஒருவேளை இவர் வந்து வற்புறுத்தலின் காரணமா, நான் எப்படியா சேர்றேன். ஆமா நான் எப்படியாவது அங்க வந்தா தான் எனக்கு நல்லா இருக்கும். என்ன சேர்த்துக்கங்கன்னு ஒரு முறைக்கு 4 முறை அவர் பேசினாருன்னு வைங்களேன். ம். ஏற்கனவே பழகுன நபர் அவரு. ம். என்னுடைய நெருங்கிய நண்பர்னு வேற சொல்றாரு லாரன்ஸ். ம். நான் திரைத்துறையில் நண்பரா நினைக்கிற 2 பேர்ல ஒருத்தர் இவருன்னு சொல்றாரு. ம். அப்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துல விஜயை வைத்திருக்கும்போது தொடர்ந்து ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்காருன்னு வைங்களேன். சரி ரைட் வந்துட்டு போட்டும் ஓரமா இருக்கட்டும்னு வச்சுட்டாங்கன்னு வைங்க. ம். அது இவருக்கே கேடா முடிஞ்சிடும். ஏன்னா உள்ள வர வச்சு சைலண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ம். நீங்க இன்னொரு கட்சிக்கும் போக போக முடியாது. முடியாது. அப்போ போறதுக்கு முன்னாடி இவரே பலமுறை யோசித்து எது சரியா இருக்கணுங்கிற முடிவை இவர் எடுக்கணும். ம். தேவையில்லாம போய் தாவேகாவுல அவர் சிக்கிட்டாருன்னா இவருடைய எதிர்காலம் பாழுங்கிறது என்னுடைய கருத்து. ம். ஏன்னா அங்க நீங்க வளர்வதற்கான சூழ்நிலை ம். இல்லை. ஒரு நடிகரை வளர்த்து விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டாங்க.